வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 3170 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம அனாலிசிஸுக்கு எப்போவுமே கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற LTPயை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறதெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. 3120 வரைக்கும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்ன்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. அது எதுக்காக அப்படின்றதெல்லாம் நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆன உடனே 3160க்கு மேலேயும் கீழேயும் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சொல்லப்போனால் மார்க்கெட் தடுமாறிட்டு தான் இருந்தது, ப்ரைஸ் டைரக்ஷன் தெரியாமல். இறுதியாக 3142 பக்கமாக புதிய லோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் திருப்பி ஓரளவு பையிங் எடுத்து புதிய ஹையும் கிரியேட் பண்ணியிருக்கு. அன்றைக்கி நாளில் 3182 பக்கமாக ஹை கிரியேட் பண்ணிட்டு 3173 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் பையிங்க்கு ஓரளவு தான் சாதகமாக இருந்திருக்கு. பாசிட்டிவான விஷயம்லாம் பார்த்தோன்னா, புதிய லோ கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஹை கிரியேட் பண்ணி ஓப்பனிங்க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் 3160 அப்படின்ற இந்த ஒரு ஜோன், இந்த ஒரு குழப்பமான இடத்துக்கு மேலே க்ளோசிங் கொடுத்ததெல்லாம் பையிங்க்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும் நேற்றுங்க க்ளோஸ் ஆச்சு, அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் எதுவும் இல்லை. 3120 வரைக்கும் பை பண்ணி 10 பாயிண்ட் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். 3120 கீழே க்ளோசிங் வந்தால் மட்டுமே நம்ம செல்லிங் பற்றி யோசிப்போம். அது வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் முழுவதுமே நம்ம பையிங்க்கு சாதகமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.